கந்தன் மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் 19 முதல் உங்கள் தாமரை டிவியில். ஒரு கட்சியோடைய செயற்குழு பொதுக்குழுல எல்லாத்துலேயுமே 2 பொண்டாட்டி தான். ஸோ அந்த பிரச்சனை 2 அஃபிஷியல் வீடு, 2 வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு இவர் போவார் அப்படின்னு எல்லாம் பார்த்து புரோட்டோகால் கொடுத்ததுங்கிறதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்த விஷயம்தான். கருணாநிதி சொல்றீங்களா? இல்லைங்க, நான் பொதுவாகவே செயற்குழு பொதுக்குழுக்கே சொல்கிறேன். கோவிலில் வாசலில் பிச்சைக்காரங்களாம் உட்காந்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் அவங்க ஒரு ஆஃபீஸை போட்டுட்டு உட்காரணும். அவ்வளவுதான் அறநிலையத்துறையுடைய வேலை. இந்த உலகத்தில் ஆட்டுக்கு தாடின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது ஆடுக்கும் அறநிலையத்துறைக்கும் தான் பொருந்தும். ஆனால் நவோதயா அப்படிங்கிறது எக்ஸாக்டா மாநில அரசு எப்படி உயர்நிலை பள்ளி அல்லது நடுநிலை பள்ளி அல்லது ஓராசிரியர் பள்ளின்னு நடத்துதோ அது மாதிரி மத்திய அரசு இந்தியா பூரா நவோதயா பள்ளிகள் அப்படின்னு கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ராஜஸ்தானில், உத்தரப்பிரதேசில் எல்லா இடத்துலையும் நடத்தும். இது எதுக்காக நடத்தணும்? மாநிலம் தான் நடத்துது, அப்புறம் நீ எதுக்கு உள்ள வர்ற அப்படின்னு கேட்கறதா இருந்தா அதுக்கு தானே கன்கரண்ட் லிஸ்ட்லேயே வச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சி வரும் பொழுது கண்டிப்பா நவோதய பள்ளிகள் தமிழகத்திற்கு வரும். அதிமுக அப்படிங்கிறது எதையும் இந்த காரணங்களுக்காக தடுத்ததில்லை. அதிமுகவும் இருமொழி கொள்கையை தான் பேசும். தமிழர்களை தட்டேந்த வைக்கிறார் எம்ஜிஆர்னு சொன்னது கலைஞர் கருணாநிதி. ஸோ அதே கொஞ்சம் அப்படியே இழுத்துக்கிட்டு வர்றேன். தட்டேந்து வைக்கிறாருக்கு பதிலாக நான் வேற ஆங்கிள் உங்களுக்கு சொல்றேன். இதே தட்டு தான். காலையிலையும் எந்த வச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஆட்சி செய்து தமிழ்நாடு நல்லா இருக்கு. பட் நவோதயா பள்ளியில் இருக்கக்கூடிய வசதிகள் என்னன்னு சொன்னால் சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட் வரும். இன்னைக்கு 52% உன்னுடைய மாணவர்கள் எல்லாம் கான்வென்ட் ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருக்காங்க. நீ என்னத்தை கழட்டி மாட்டின? இதுதான் நீதிமன்றம் உங்ககிட்ட கேட்குது. இதைத்தான் நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி எங்கிட்ட கேட்டீங்க. சார், இத்தனை பேர் கான்வென்ட்ல தானே படிக்கிறேன், கான்வென்ட்ல காசு கொடுத்து படிக்கிறேன் அப்படின்னா அடுத்த 2026 அதற்கான இடங்களை தேர்வு செய்து அதிமுக அதுக்கான வழி கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு பழி போட்டு இதே திமுக கூட உங்களுடைய கெட்ட நேரம் என் கெட்ட நேரம் திரும்ப திமுக ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா விஜய் ஒரு 60% வாக்கு வாங்க போறாருன்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது வாங்கி திமுகவோட சேர்ந்து அவர் கூட்டணி ஆட்சி நடத்தி அந்த மாதிரி ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா பேச்சு யோசிக்கும் போது கனவுல கெட்ட கனவு வரும்போது எப்படி வேணாலும் யோசிக்கலாம்ல. கிணத்துல விழுந்து சாகணும் தான் ஏன் நினைக்கணும்? ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம ஏற்கனவே முதலாக திருப்பரங்குன்ற விவகாரத்தை பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கும் நீதிமன்றத்துல ஒரு வாதம் வச்சிருக்காங்க. அதுவும் அறநிலைத்துறை முருகனை இவ்வளவு கேவலமாக பேசும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முருகனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கிறதுனால 2 இடத்துலயும் தீபம் ஏத்தணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா அறநிலையத்துறை சார்பில் இன்னைக்கு வழக்கறிஞர் ஜோதி அவர்கள் இப்படி ஒரு கேவலமான ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இவங்களுடைய புத்தி நமக்கு தெரிஞ்சது தான். அப்படி பார்த்தா ஒரு கட்சியோடைய செயற்குழு பொதுக்குழுல எல்லாத்துலேயுமே 2 பொண்டாட்டி தான். ஸோ அந்த பிரச்சனை 2 அஃபிஷியல் வீடு, 2 வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு இவர் போவார் அப்படின்னு எல்லாம் பார்த்து புரோட்டோகால் கொடுத்ததுங்கிறதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்த விஷயம்தான். கருணாநிதி சொல்றீங்களா? இல்லைங்க, நான் பொதுவாகவே செயற்குழு பொதுக்குழுக்கே சொல்கிறேன். எனக்கு கருணாநிதி ஐயாங்கிறது ஒரு இதுக்குள்ளே நான் வரவே விரும்பல. ஏன்னா இறந்தவர்களை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்காது. ஆனால் செயற்குழு பொதுக்குழுலேயே எல்லாருக்கும் 2 பொண்டாட்டி, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இப்போ கடவுள்களை இவர்கள் மனைவியை வைத்து மட்டும் பேசுகிறதாக இருந்ததுன்னா எனக்கு கல்யாணராமன் ஐயா பேசுகிறது ஞாபகம் வரும். எத்தனை பொண்டாட்டி ஒரு கடவுளுக்கு இருந்தது, அதுக்கான காரணம் என்ன, உள்ள டீப்பாக போனால் இன்னும் அசிங்கமாக இருக்கும். 13 கல்யாணம் பெற்றுக்கொண்டுவதற்கான, இப்போ நம்ம ஊர்லலாம் பையன் பிறக்கணுங்கிறதுக்காக 5 பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அப்படின்ற மாதிரி அப்புறம் பையன் பிறப்பாங்கிற மாதிரி, அதை விட இன்னும் மோசமாக நான் சொல்கிறது இன்னொரு கடவுளை பற்றி கல்யாணராமன் ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. இவங்களுடைய சில்லற புத்தி அது. வேறு எதுவும் உங்ககிட்ட பாயிண்ட் இல்லைன்னா அதை தான் பண்ணுவாங்க. நீங்கள் விவாதத்துக்கு வரும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே தான் வருவாங்க. எந்த ஒன்று உங்களுக்கு சட்டப்பூர்வமாக பேசுகிறதா இருந்ததுன்னா கடவுளுங்கிறது மைனர். நீ கடவுளை விட்டுருங்க, அவர் விஷ்ணுவோ முருகரோ சிவனோ அது ஏன் பிரச்சனை, ஓம் பிரச்சனை இல்லை.
ஆனால் உங்களுக்கு அவர் மைனர், அந்த மைனருக்கு கார்டியன் யாரு? அறங்காவலர். ஒரு கோவில் சொத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுளை குழந்தையாக பாவிப்பாங்க. சட்டபூர்வமாக நான் பேசுகிறேன். அவர் ஒரு மைனர், நம்ம மைனர் இல்லை. திமுக இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் மைனர், அந்த மைனர் இல்லை. நான் சொல்கிறது 18 வயதுக்குட்பட்ட அல்லது குழந்தை அப்படிங்கிற அடிப்படையில் சட்டபூர்வமாக சொல்கிறேன். அப்போ அறங்காவலர் தான் அங்கே கேரண்டி. அறங்காவலரை இவங்க நியமிக்கிறது இல்லை. அறநிலையத்துறை உள்ளே என்ன பண்ணும், ஏஓ அது இதுன்னு ஏதோ பதவியை கொடுத்து அவனுங்களை வச்சுக்கிட்டு விளையாடுவானுங்க. ஸோ இது சட்டப்பூர்வமாக. அப்போ குழந்தைக்கு சட்டப்பூர்வமாக சொல்கிறேன், குழந்தைக்கு எப்படி திருமணமாகும்? யாராக வேணா இருந்துட்டு போட்டோம். முருகனை நான் எப்படி வேணாலும் கும்பிட்டுட்டு போகிறேன். முருகனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெய்வானைங்கிறது உன்னோட அடிப்படையில் வர்றதா இருந்ததுன்னா பட்டியலினத்தவரில் வர்றவங்க இப்படியெல்லாம் பேசி கொச்சப்படுத்தலாம். வேற மதத்தை பற்றி பேசுவதற்கு நாக்கு கூட இருக்காது, பேசினா தலை இருக்காது. அதுதான் இவங்களுடைய பிரச்சனை. ஆனால் இந்த தூணை வைத்துக்கொண்டு நான் அன்றைக்கே உங்ககிட்ட ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனை வந்த அன்றைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், தயவு செய்து ஃபோக்கஸை இவங்க ரூட்டில் கொண்டு போகாதீங்க. அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க. சிறுபான்மையினருக்கு நான் தான் காவலன், நீதிமன்றம் காவி சாயம், இது ரெண்டையும் அவங்க பண்ணிட்டாங்க. நாம் உட்காந்து மாற்றி மாற்றி பேசி அதுக்கு இன்னும் வளம் சேர்க்குறோம். இது இந்த தூணா அந்த தூணா அப்படின்னெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல சார், ஆனா இன்னைக்கு கடவுளை இவ்வளவு கொச்சையாக பேசுறதுக்கு ஒரு வழக்கறிஞரே இந்த மாதிரி பேசுறது. உங்க வயதுக்கு 1965 ஈவே ராமசாமி ஐயா இந்து கடவுள்களை மட்டும் வைத்துக்கொண்டு எழுதிய புத்தகம் படித்ததற்கான வாய்ப்பில்லை. படிக்காதீங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். எவ்வளவு அசிங்கமாக, ஏன்னா மற்ற கடவுளை பேசுனா அவர் தாடி இருக்காது, சேவ் பண்ணி விட்டு போயிடுவான் தலையோட. அதனால் அவர் அதெல்லாம் பேசினதில்லை. கேட்டால் இங்கே மெஜாரிட்டி இந்துக்கள் தான், அதனால தான் அவங்கள திருத்துறதுக்காகங்கிற கதையெல்லாம் பேசுவாங்க. உள்ளே போனால் நாரும். இந்த பபிள் கம்மை துப்பிடணும், இல்லை பயன்படுத்தாமல் இருக்கணும். பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் திமுக அரசியல். அவ்வளோ கேவலமானது. ஸோ அதை பேசணுங்கிற அவசியமே இல்லை. அந்த நீதிபதி என்ன பண்ணார், அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான கேள்வி. ஏற்கனவே ஒரு நீதிபதி விளையாட்டா சாலமன் பாப்பையா மாதிரி ஒரு கருத்தை சொல்ல, வெங்கடாஜலபதி உங்கள் கடவுள் அதை பார்த்துக்க மாட்டாரா அப்படின்னு கேட்க, அதையெல்லாம் நம்ம சகிச்சுட்டு இருந்திருக்கோம். இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, சனாதனம் என்பது சகிப்புத்தன்மை உடையது. கூவம் இருக்கக்கூடிய இடத்தில் கூட அந்த கூவம் நாற்றத்தை கூட பொறுத்து கொண்டு அந்த கூவத்தை சரி செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறது சனாதனம். அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். கண்டிப்பா. இன்னொரு 90 நாள். இப்போ இந்த விவகாரத்துல இன்னைக்கு நீதிமன்றத்துல தர்காவிற்கு எவ்வளவு நிலைமை, ஏன்னா இது தர்காவுக்கு சொந்தமான இடம். ஏன்னா அந்த தூண் சமணர்களுடைய தூண், இதுக்கு முன்னாடி நாயக்கர்களுடைய தூண் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு தர்காவிற்கு சொந்தமான மலை, அந்த நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீதிபதியும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, தர்காவுக்கு சொந்தமான நிலம் சொத்துக்கள் அப்படின்னா அதற்கான உண்மையான உறுதியான பத்திரங்களை சமர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு கோவிலை கேள்வி எழுப்பி இருக்காங்க. ஆனா அதற்கு நீதிமன்றத்தில் ஃபுல் சைலண்ட். இதற்கு என்ன பதில் சொல்லும் அறநிலைத்துறை? இந்த சீரியலை ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஓட்டணும்னு திமுக முடிவு பண்ணுது. ஸோ மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இதுக்கு மேலே மேல்முறையீடு போடக்கூடாது அப்படிங்கிறதும், இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு தொல்லையை கொண்டு வர்றதும், மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தீர்ப்பு வராமல் பார்த்துக்கிறதும் இவங்களுடைய நோக்கம். ஆனால் நமக்கு தோல்வின்னு எடுத்துக்கிறதா இருந்தால், அதாவது இந்தியர்களுக்கு தோல்வின்னு எடுத்துக்கிறதா இருந்தால், அன்னைக்கு தீபத்தை எங்கே ஏற்றணுமோ 100 வருடங்களுக்கு முன்னாடி எங்கே ஏற்றி கொண்டோமோ அங்கே ஏற்றலை, அவ்வளோதான். அதோடு நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டு அடுத்ததை நம்ம பார்க்கணும், அடுத்த வருங்காலத்தை நம்ம பார்க்கணும். நாம் இன்னும் எத்தனையோ வருடங்கள் இருக்க போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, 100 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த நீதி கட்சி திமுகலாம் எல்லா விதமான குடைச்சலையும் பண்ணிட்டு இருந்தது. எதிர்க்க தைரியம் இல்லாமல் நாம் இருந்தோம். எப்படி காங்கிரஸ் பாகிஸ்தானை சந்திக்கிறதுக்கு வழி இல்லாமல் நாட்டை நாசப்படுத்திக்கிட்டு இருந்ததோ அந்த மாதிரியான நிலைமையில் நம்ம இருக்கோம். இப்போ அடுத்தது வரப்போகிறது 2026 திமுக அடித்து விரட்டப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் நல்லது நடக்கும் நம்ம எடுத்துப்போம். இவங்க கோர்ட்டை ட்ராக் பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு எதையாவது மாற்றி மாற்றி சொல்லி ட்ராக் பண்ணுவாங்க. இந்த விசாரணைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களைக்குள்ளே நம்ம போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அறநிலையத்துறை கோவிலில் வாசலில் பிச்சைக்காரங்களாம் உட்காந்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் அவங்க ஒரு ஆஃபீஸை போட்டுட்டு உட்காரணும். அவ்வளவுதான் அறநிலையத்துறையுடைய வேலை. இந்த உலகத்தில் ஆட்டுக்கு தாடின்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது ஆடுக்கும் அறநிலையத்துறைக்கும் தான் பொருந்தும்.
அதோட அந்த மேட்டர் முடிஞ்சது. இவர்கள் விமர்சிப்பது, அசிங்கப்படுத்துவது எல்லாம் நம்ம கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு சம்மட்டி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லணும். நம்ம ஏற்கனவே இந்த நவோதயா, ஜவஹர் நவோதயா பள்ளிகளை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இந்த மொழிவாதத்தையும் வந்து திமுக வந்து தேவையில்லாத குடைச்சல்களை கொடுத்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு நீதிமன்றமே வந்து ஏன் உங்களுடைய ஊர்களில், அதாவது மாநிலத்திலே வந்து 40 லட்சத்திற்கும் மேலாக குழந்தைகள் வந்து வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டி தான் வந்து படிக்கிறாங்க. அப்படியெல்லாம் நீங்க வந்து அப்படி இருக்கிறவங்க படிக்கிறாங்க, இல்லாதவங்க இதுல படிச்சுட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கும் திமுக கிட்ட இருந்து பதிலே இல்லாம அமைதியாக இருந்திருக்காரு வில்சன். இன்னைக்கு இந்த பள்ளிகளுக்கான இடங்களை உடனடியாக தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. உங்க பேரே தமிழ்ல இல்லைன்னு கூட கருத்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீதிமன்றத்துக்குள்ள போனீங்கன்னா அப்படித்தான் கிடைக்கும். சாயங்காலம் டிவி விவாதத்துல சமட்டை அடி, காலை முறுக்கினார்கள், கையை முறுக்கினார்கள்னா பேசுவாங்க. அடிப்படையில் எஜுகேஷனுங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னால் மாநிலம் சில முயற்சிகளை செய்யும், மத்திய சில முயற்சிகளை செய்யும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஒன்று தடுக்கக்கூடாது. அப்படி மாநிலங்கள் செய்வது மத்திய அரசுக்கு விரோதமாக, அவர்கள் போகின்ற திசைக்கு விரோதமாக இருந்தால் மத்திய அரசு என்ன செய்யுதோ அதுதான் நிற்கும். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டு, மாநில அரசு சில வேலைகளை செய்யும், அவங்களுக்கான உரிமைகள் இருக்கு. மத்திய அரசு சில வேலைகளை செய்யும், அவங்களுக்கான உரிமை இருக்கு. ரெண்டும் தனித்தனியே செய்யப்படலாம், 2 பேருக்கும் உரிமை இருக்கு. ஒன்றோடு ஒன்று முரண்பட்டால் மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் நிற்கும். இதுதான் நமக்கு மெயினா வேணும், ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. இப்போ மாநில அரசு அரசு பள்ளிகள் எல்லாம் நடத்துது, அதற்கான நல்ல வேலைகள் எல்லாம் செய்யுது. ஒரு மாநிலமும் நல்லா வரணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. எல்லா மாநிலமும் அப்படித்தான் வேலை செய்கிறாங்க. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நவோதயா பள்ளிங்கிறது இப்போ கேந்திரிய வித்யாலயான்னு இருக்கு. கேந்திரிய வித்யாலயா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பொதுவாக 90% இந்த இடம் மாற்றம் செய்யப்படுகின்ற அதிகாரிகளுடைய குழந்தைகள் படிப்பதற்காக. இன்னைக்கு அவன் வந்து அசாமில் இருப்பான், நாளைக்கு அவனை குஜராத்துக்கு மாற்றுவாங்க. அவன் படிப்பு பாதிக்கக்கூடாது இல்லையா, குடும்ப படிப்பு பாதிக்கக்கூடாது. அப்போ ஒரே ஸ்கீம்ல இந்தியா பூரா கேந்திரிய வித்யாலயம் நடக்குது. அங்க வந்து இவர்கள் வந்து மாறி மாறி போய் ஒரே மேட்டரை திரும்ப படிக்கிறாங்க. அங்க கூட அவங்க வந்து 3வது மொழியாக உள்ளூர் மொழியை கற்றுக்கொள்ளணும்னு முயற்சி பண்ணால் அதற்கான ஏற்பாடுகள் கேந்திரிய வித்யாலயில நடக்குது. உதாரணத்துக்கு நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன், எனக்கு இன்னொரு 4 வருஷம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, என்னுடைய பையன் வந்து 3வது படிக்கிறான், அவன் தமிழ் படித்தால் நல்லது அப்படின்னு நினைத்தால் வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் கேந்திரிய வித்யாலயை பொறுத்த வரைக்கும். ஆனால் நவோதயா அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டா மாநில அரசு எப்படி உயர்நிலை பள்ளி அல்லது நடுநிலை பள்ளி அல்லது ஓராசிரியர் பள்ளின்னு நடத்துதோ அது மாதிரி மத்திய அரசு இந்தியா பூரா நவோதயா பள்ளிகள் அப்படின்னு கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா ராஜஸ்தான்ல, உத்தரப்பிரதேசில் எல்லா இடத்துலையும் நடத்துது. இது எதுக்காக நடத்தணும்? மாநிலம் தான் நடத்துதே, அப்புறம் நீ எதுக்கு உள்ள வர்ற அப்படின்னு கேட்கறதா இருந்தா அதுக்கு தானே கன்கரண்ட் லிஸ்ட்லயே வச்சிருக்காங்க. நானும் நீயும் முரண்படக்கூடாது, நானும் நீயும் படிப்பு சொல்லிக் கொடுப்பதில் முரண்படக்கூடாது. 5வதுல இருந்து டைரக்டா 10வது தான் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா அது முரண்பாடு. அல்லது நான் ஃபெயிலே போட மாட்டேன், பசங்களை போய் யாராவது ஃபெயில் போடுவாங்களா, பசங்களை பாஸ் பண்ணிக்கிட்டே வரணும், அப்பதானே அவன் ரவுடியா மாறுவான் அப்படிங்கிற அடிப்படையில் நீ பேசினா அதுவும் தவறு. முரண்பட்டா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்ட். இப்போ நவோதயா பள்ளிகளுக்கான பணத்தை எல்லாம் மத்திய அரசு பணத்திலேருந்து வருது. மத்திய அரசு பணம்னா என்ன, உடனே நாங்கள் தானே வரி கட்டுக்கிறோம் அப்படின்லாம் கதை விடுவானுங்க. இவங்க வாழ்க்கையில் இவனுங்க வரி கட்டினதே இல்லை. ஒழுங்காக கனிம வளத்தையோ மணலையோ சாராயத்தையோ வரிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஒரு வருடமும் 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய வருவாய் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதை இவங்க செய்யறதில்லை, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. அதுக்கு நான் ஏற்கனவே பதிலும் சொல்லிட்டேன். இப்போ ஒரு மாநிலம் 6 மாநிலம் நல்லா ஜிடிபி கொடுக்குதுங்கிறதுக்காக மீதி இருக்கிற 22 மாநிலம் அன்னக்காவடியா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவன் வாங்கினாத்தான் நீ விற்க முடியும், நீ தயாரிப்பதே அவன் வாங்கினாத்தான் விற்க முடியும். தராசுக்கு 2 தட்டு இருந்ததுன்னா 2 தட்டுலையும் பொருளை ஒரே இடத்துல வைக்கிறதும் கல் ஒரே இடத்துல வைக்கிறதும் நான் விற்பதற்காக நீ வாங்குவதற்காக. அப்படி பண்றதுனால தான் நீ நல்லா இருக்க, அதை புரிந்துகொள். அப்படி இல்லைங்க, நாங்கெல்லாம் வளர்ந்துட்டு வந்துட்டோம், இந்த பசுமாட்டின் மூத்திரம்னு வாங்குவோங்க, கோமேதகம்னு நாம சொல்லுவோம், அதை குடித்துட்டு வளர்ற மாநிலங்களுக்கெல்லாம் நாங்கள் ஏன் காசு போடணும்னு கேட்கறதா இருந்தால் தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கிறதுக்கான வசதிகளும் அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருக்கு. கொங்கு மண்டலத்தையும் கிழக்கு தெற்கு மாவட்டங்களையும் தனியாக பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து என்ன ஆகும், இங்கேயும் 6 மாவட்டம் தான் நல்லா இருக்கு, மற்ற மாவட்டங்கள் எல்லாம் வாங்குகிறது, பொருளை வாங்குகிறது. 6 மாவட்டங்கள் 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. 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 6 மாவட்டங்கள் 1 லட்சம் கோடி ரூபாய் முதல
உற்பத்தி செய்கிறது. உள்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் வெளிநாட்டுக்காகவும் உற்பத்தி செய்கிறது. அப்படித்தானே? அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஸோ நவோதயா பள்ளி மத்திய அரசினுடைய எந்த பணத்திலேருந்து வருதுன்னு கேட்டால், ஜிஎஸ்டியில் உனக்கு 50 எனக்கு 50ன்னு சொல்லி, என்னுடைய 50ல் ஒரு 43 உங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம் மற்றதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணணும்னு போக 29% இருக்கு இல்லையா, அதிலிருந்து தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யுது. அந்த 29க்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டிலேருந்து தானே வருதுன்னு திரும்ப கதை விடக்கூடாது. தமிழ்நாட்டிலிருந்து தான் கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் மத்திய அரசுக்கு போயிட்டு இருந்தது. வேட்டு, சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்துட்டு இருந்தது. ரெண்டையும் சேர்த்து தான் 100ங்கிற வார்த்தைக்குள்ளேயே கொண்டு வந்தோம். அது உங்களுக்கு தெரியும். இப்போ நவோதயா பள்ளிகள் வருகிறத நீ ஏன் தடுக்கிற? உனக்கு தடுப்பதற்கான உரிமையை யார் கொடுத்தா? வில்சன் என்ன சொல்றாரு? அவங்க இந்தியை திணிச்சிருவாங்க. ஆமா, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேற எவன்ட்டையாவது வச்சுக்க. இப்போ ஒரு வீடு நீங்கள் வாங்கணும். நான் பலமுறை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு வீடை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நானும் போய் வாங்குறேன். உங்களை விட நான் 50,000 ரூபா கம்மியாக கேட்குறேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உடனே அந்த வீட்டில் பூதம் இருக்குன்னு நான் கிளப்பி விட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஓடி போயிடுவீங்க. இப்போ நான் 2 லட்ச ரூபா கம்மியாக வாங்குவேன். ஏன்னா நீங்கள் ஓடிட்டீங்க. நான் சொல்ல புரியுதா? இந்த வேலையை தான் செய்கிறேன். இந்தியை திணித்தது காங்கிரஸ். இந்தி திணிப்பு நடந்தது. இந்தி இந்த மாநிலத்தின் தாய்மொழின்னு கிடையாது. இந்தி என்பது பொதுவான மொழி தான். ஆங்கிலம் எப்படி வெவ்வேறு மொழிகளில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வந்த ஒரு குப்பை கூடமோ அது மாதிரி தான் எந்த மொழியும். உலகத்தின் சிறந்த மொழிகளில் தமிழ், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கதையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. சாயங்காலம் எவனாவது உட்காந்து தொலைக்காட்சியில் பேசிட்டு இருப்பான், அவன்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் இந்த மேட்டர் மெயினாக எடுத்துக்கிறதா இருந்ததுன்னா, இந்தியை திணித்தது காங்கிரஸ். தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓடுதா ஓடலன்னு பார்த்துட்டு படுத்தது நீங்க. உங்க போராட்டத்தினால இந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டது. இது எல்லாம் உண்மை. அந்த காலத்துல அது வேற வாயி, இது வேற. இங்க இந்தி திணிப்புங்கிற வார்த்தையே வரல. தாய்மொழி படிக்கணும்னு தான் வருது. அப்படித்தான் தேசிய கல்விக் கொள்கை உங்க முன்னாடி எடுத்து வைக்கப்பட்டது. நீங்க மறுதளிச்சிங்க. இல்லைங்க, நாங்கள் 2 மொழியிலேயே நல்லா இருக்கோம். 2 மொழியில் நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க? நான் கொண்டு வந்து ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை பார்த்து உங்கள் ஐஏஎஸ் அதிகாரி, உங்கள் ஐபிஎஸ் அதிகாரி எல்லாம் குழம்பி போய் உங்களுக்கு அது இடியாப்ப சிக்கலாக தெரிஞ்சுது பாருங்க. அது இருமொழியில் படித்தது தானே? இல்லை, தமிழக முதல்வரே எஸ்ஆர்ஐன்னு தானே சொல்லியிருக்காரு. ஆமாம், இல்லை அது விட்டுருங்க. அது திருக்குறளே தப்பாக படிக்கிறவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் தப்பாக சொல்ல முடியாது. வயதுன்னு ஒன்று இருக்குது. நான் அந்த விளையாட்டுக்குள்ள நான் எங்கே வர்றேன்னா, பயங்கரமாக இருமொழியில் படித்து அதில் முக்கியமான மொழின்னு நீங்கள் எடுத்துக்கிட்ட ஆங்கிலம். +2க்கு அப்புறம் எல்லாமே ஆங்கிலம் தானே. நீங்கள் தமிழில் படித்து என்னத்தை இது பண்ண போகிறீங்க? அதுக்கான வசதியை கொடுக்கலையே. தமிழை வளர்க்கவே இல்லையே. அது வேறு விஷயம். தமிழில் படிச்சிருந்தா எனக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்குமே. அதுவும் இல்லையே. தமிழில் மெடிக்கல் காலேஜ் கூட நீ ஓப்பன் பண்ணலையே. ஆனால் கோர்ட்டு தமிழில் நடத்தணும்னு பேசுறியே. அதெல்லாம் ஒரு ஓரம் விட்டுருங்க. அதெல்லாம் பேசி சலிச்சு போச்சு. கேள்வி என்னன்னா, உன்னால் ஒரு முதல்வரால் ஒரு எனுமரேஷன் ஃபார்மை பார்த்து என்னங்க இடியாப்பு சிக்கலாக இருக்குது, உடனே ஒரு ஐஏஎஸ் கிட்ட கொடுக்குறாரு. ஆமாங்க, ரொம்ப இடியாப்பமாக இருக்குது. அவரு சொல்றாரு, இதில் சட்னி வச்சாதான் இந்த இடியாப்பத்தையே சாப்பிட முடியும். இதை ஒரு ஃபார்மை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு சுத்துது. இதை எப்படி புரிந்து கொள்வது? தடுப்பதற்காக, வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் ஒரு லட்சணம் படிப்புல. இப்போ இந்த கேஸுக்கு வந்துடும். நவோதயா ஏன் தடுக்கப்படுகிறது? வில்சன் சொன்ன மாதிரி இந்தி திணிப்புக்காகவா? இல்லை. கல்விங்கிறதுல அண்ணாமலை ஐயா ஏப்ரல் 23, 2023 ஏப்ரல் 14 13 பேர்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலாக 9 பேர் சொல்லுவார். மீதி நாளெல்லாம் ஸ்கூலு, யூனிவர்சிட்டி, காலேஜுங்கிற அடிப்படையில் சொல்லுவார். அந்த இடத்துல தான் கொழுத்த பணம் இருக்கிறது இவங்களுக்கெல்லாம். நம்ம விஜய் கூட ஸ்கூல் இருக்குது. திருநாவுக்கரசு ஐயா கூட தெரியாமல் வாங்கிட்டார். அது ஏதோ தரிசு நிலம்னு வாங்கினாரு, பார்த்தா ஸ்கூல் கட்டிட்டாங்க. அதனால அவரும் ஸ்கூல் வச்சிருக்காரு. இவங்க எல்லாம் ஸ்கூல் வச்சிருக்கிறது இந்த நவோதயா வந்ததுன்னா அடிச்சுட்டு போயிடும். ஏன் அடிச்சுட்டு போயிடும்? கவர்மெண்ட் பள்ளியில் நீங்கள் நடத்துகிறீங்களே அந்த மாதிரி இல்லை. இதில் நல்ல முயற்சிகள் இருக்குது. நான் மறுக்கலை. காலையில் வேறு சாப்பாடு போடுறீங்க. 60 வருஷமாக ஆட்சி இருந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நல்ல விஷயம். நான் ஒன்றும் மறுக்கவே இல்லை. மக்கள் 60 வருடமாக உங்களை கட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து தொலைச்ச பாவத்துக்கு காலையில் சோத்துக்கு கூட உங்ககிட்ட அனுப்புகிறாங்க. பரவாயில்ல. இது இப்படி நான் விமர்சிக்கிறேன்னு என்னை மேலே நீங்கள் கோவப்பட முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் ஐயா சத்துணவு கொண்டு வரும்பொழுது தமிழர்களை தட்டேந்த வைக்கிறார் எம்ஜிஆர்னு சொன்னது கலைஞர் கருணாநிதி ஐயா. ஸோ அதே கொஞ்சம் அப்படியே இழுத்துக்கிட்டு வர்றேன். தட்டேந்து வைக்கிறாருக்கு பதிலாக நான் வேற ஆங்கிளில் உங்களுக்கு சொல்கிறேன். இதே தட்டு தான். காலையிலையும் எந்த வச்சுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஆட்சி செய்து தமிழ்நாடு நல்லா இருக்கு.
பட் நவோதயா பள்ளியில் இருக்கக்கூடிய வசதிகள் என்னன்னு சொன்னால் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் வந்துடும். அங்கே நீங்கள் வந்து விஷயம் தெரியாமையே பாராளுமன்றத்தில் போய் பாரதியார் பெயரை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா, குயிலி என்றால் யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் கதை கேட்க முடியாது, பொய் சொல்ல முடியாது. அங்கே சிலபஸுங்கிறது ஆல் ஓவர் இந்தியா சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். யாருக்கு இருக்கும்? ஏழை மாணவர்களுக்கு இருக்கும். யார் பண்ணுவா? மத்திய அரசு பணத்திலேருந்து, உங்கள் பணத்திலேருந்து இல்லை. அதாவது உங்கள் பணம்னா என்ன, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்திலேருந்து இல்லை. இதுதான் டெக்ஸ்ட்டு. இந்த தளத்தில் தான் கோர்ட் என்ன கேட்குது, நீ ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிற, 6 மாசத்துக்குள்ள எனக்கு நிலத்தை சொல்லு. எத்தனை பேர் படிப்பாங்க? ஒரு மாவட்டத்துக்கு 2000 பேர் படிப்பாங்களா? நவோதயா ஸ்கூல்னு ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று இருந்ததுன்னா எத்தனை பேர் வந்துருவாங்க? 38 மாவட்டத்தில் 76,000, 7,60,000 அவ்வளவுதானே. இன்னைக்கு 52% உன்னுடைய மாணவர்கள் எல்லாம் கான்வென்ட் ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருக்காங்க. நீ என்னத்தை கழட்டி மாட்டின? இதுதான் நீதிமன்றம் உங்ககிட்ட கேட்குது. இதைத்தான் நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி எங்கிட்ட கேட்டீங்க, சார் இத்தனை பேர் கான்வென்ட்ல தானே படிக்கிறேன். கான்வென்ட்ல காசு கொடுத்து படிக்கிறேன். அங்க கூட காங்கிரஸ் வந்து ஒரு நல்லது செஞ்சது. கபில் சிபல் என்ன பண்ணாருன்னா 25% ஏழை மாணவர்களுக்கு கான்வென்ட்ல சீட்டு ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தது. ஒதுக்கினீங்களான்னு நீங்க பார்த்துருக்கலாமா? நவோதயாவை ஒதுக்கிட்டீங்க, தள்ளி விட்டுட்டீங்க. ஏன்னா இந்தியை வந்து திணிச்சிருவாங்க. உங்க கல்வியில வந்து உங்களுக்கு 2000 கோடி கொடுக்காதனால உங்களால் 40,000 கோடி ஒதுக்கீடையும் செலவு பண்ண முடியல, 4 லட்சம் கோடியிலையும் செலவு பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கான்வென்ட் ஸ்கூல் தான் 52% மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லையா? இதுவும் பண்ணாமல, ஏற்கனவே சொன்னது தான், படிக்கிறாங்க இல்லையா? படிக்கின்ற அவங்க இடத்துல 25% ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்கணும்னு ஒன்று இருந்தது. அதை ஏன் செயல்படுத்தல? அதை செயல்படுத்தி இருந்தா கூட நீங்க சொல்லலாம், ஐயா நாங்க தான் கரெக்டா கான்வென்ட்ல வந்து 25% ஏழைகளுக்கு கொடுக்குறோம், அவங்க இந்த கான்வென்ட் லெவல்ல படிக்கிறாங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் தேவையில்லாமல் வந்து எங்ககிட்ட வந்து ஸ்கூல் நடத்துறேங்கிறீங்க? அப்போ எங்களாலாம் என்ன பண்ணணும்? இப்படி தான் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் முடிச்சு விட்டீங்க. ஒழுக்கமாக 4 கோடி 3 கோடின்னு வாங்கிட்டு இருந்தோம், அதையும் முடிச்சு போட்டீங்க. நீட்டில் 1,50,000 பேர் எழுதுறான். இந்தியாவில் சீட்டே 1,20,000 தான். தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் 1,50,000 எழுதுறான். நாங்களே ஏதோ ஒரு நீதிபதியை செட் பண்ணி கொண்டு வந்து ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தோம். அவரும் போய் உண்மையை உடைச்சிட்டாரு. இந்த 86,000 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த மாணவர்கள் சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சொன்னதை வச்சு நான் கமிஷன் தீர்ப்பு கொடுத்துட்டேன், இப்போ என்னையா உனக்கு பிரச்சனைன்னு அவரும் ஓடி போயிட்டார். ஸோ நீட்டில் கை வச்சிங்க. இப்போ அடுத்தது நீங்கள் வந்து கல்வியிலேயே கை வச்சிங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படிங்க பணம் சம்பாதிக்கிறது? 1,30,000 கோடி அண்ணாமலை ஐயா வெறும் கூகுளில் பார்த்து சொன்ன தகவலே கிட்டத்தட்ட 9 பேருங்கிறது நபர்கள், மீதி 4ங்கிறது வந்து இந்த பள்ளியின் மூலமாக, இது மூலமாக இவங்க சுருட்டுற பணம், ரொட்டேட் பண்ற பணம். இது இன்னைக்கு கை வைக்கப்படுகிறது. இவ்வளவுதாங்க பிரச்சனை. இப்ப நான் பேசினதுல எங்கேயாவது தவறு இருக்கா? கன்கரண்ட்ல தவறு இருக்கா? உன் வேலையும் என் வேலையும் சண்டை போடக்கூடாது, முரண்படக்கூடாதுங்கிறதுல தவறு இருக்கா? அப்படி முரண்பட்டா நான் சொல்றது தான் கரெக்டுங்கிற சட்டம் இருக்கா? அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போனாரா? அதுக்கப்புறம் ஸ்கூல் நடத்துறதை நீ தடுக்கிறியா? ஏழை மாணவர்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கூடாதுன்னு நீ நிக்கிறியா? இதெல்லாம் தான் கோர்ட் உங்ககிட்ட வெவ்வேறு விதமா கேட்குது. ஆனா இதுக்கு உடனடியாக வந்து தமிழக அரசு வந்து முடிவு எடுத்து சொல்லுவாங்களா சார்? முடிஞ்ச அளவுக்கு நயோதயா தடுப்பு. அதாவதுங்க, நாட்டில் எந்த நல்லது நடந்தாலும், சிம்பிளா சொல்றேன், 8 வழி சாலை என்னுடைய பிணத்தின் மேல் தான் வரும்னு எப்ப சொன்னாரு? அவியல் செய்யும் போது. 8 வழி சாலை நல்லதுன்னு தான் சொல்லாம தங்கம் தென்னரசு ஐயா வச்சு சொல்ல வச்சது யாரு? குவியல் செய்யும் போது. ஸோ ஆட்சி செய்யும் போது ஒன்று, ஊற்றி முடிக்கும் போது ஒன்று. இவ்வளவுதான் அவங்களுடைய பேச்சு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நாடு உருப்பிடுமா? அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா? அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப கோர்ட் எடுத்து சொல்லுது. அதிமுக ஆட்சி வரும் பொழுது கண்டிப்பா நவோதய பள்ளிகள் வந்து தமிழகத்திற்கு வரும். அதிமுக அப்படிங்கிறது வந்து எதையும் இந்த காரணங்களுக்காக தடுத்ததில்லை. அதிமுகவும் இருமொழி கொள்கையை தான் பேசும். ஊர்ல எல்லாரும் ஜாக்கி ஜட்டி போட்டுட்டு இருந்தானா நான் மட்டும் வேஷ்டி கட்டிட்டா போவேன், நானும் ஜாக்கி ஜட்டி தான் போடுவேங்கிற மாதிரி கோவணம் கட்டி கொண்டிருந்த ஊரில் பேண்ட் போட்டதை தவறுங்கிற அடிப்படையில் அதுவும் பண்ணும். ஆனால் தடுக்காது. நீட்ல தடுத்துதா இல்ல. கோர்ட் சொன்னதுக்கு பிறகு நான் என்ன பண்ணணும்னு தானே கேட்டுச்சு. ஏன்னா அதுக்கு இந்த 27 மெடிக்கல் காலேஜில் ஒன்றும் வேலை இல்லை. நான் சொல்ற புரியுதா? மாமே மச்சான் கம்பெனி எல்லாம் இல்லை. அதனால அது ஸ்ட்ரைட்டா வெளியில வந்துருச்சு. ஸோ திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்கக்கூடிய வித்தியாசம், 2 பேருமே வாக்கு வங்கி அரசியல் செய்யறவங்க தான். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் சுயலாபம் கருதி எதுவும் நடக்காது. அப்படிங்க சுயலாபம் வந்துடும். அப்படின்னா அடுத்த 2026ல் அதற்கான இடங்களை வந்து தேர்வு செய்து அதிமுக அதுக்கான வழிமுறை கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு பழி போட்டு இதே திமுக கூட உங்களுடைய கெட்ட நேரம் என் கெட்ட நேரம் திரும்ப திமுக ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு 60% வாக்கு வாங்க போறாருன்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது வாங்கி
திமுகவோட சேர்ந்து அவர் வந்து கூட்டணி ஆட்சி நடத்தி அந்த மாதிரி ஏதாவது வந்து தொலைஞ்சிருச்சுன்னா பேச்சு யோசிக்கும் போது கனவுல கெட்ட கனவு வரும்போது எப்படி வேணாலும் யோசிக்கலாம்ல. கிணத்துல விழுந்து சாகணும்னு தான் ஏன் நினைக்கணும், பாகிஸ்தானில் போய் சாகணும்னு கூட நினைக்கலாம்ல, அப்படி சொல்லிக்குவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தவிர்க்க முடியாது. இப்போ கோர்ட்டு மேலே பழிய போடுவாங்க. திருவண்ணாமலை தீபம் அடுத்த முறை எங்கே ஏற்றப்படணுமோ அங்கே ஏற்றப்படும், கோர்ட்டு மேலே பழிய போடுவாங்க. இவங்க வேலையே அதுதான். ஆட்சியில் இல்லைன்னா நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, உங்களுக்கு பேச தெரியல, உங்களால் ஆட்சியை நடத்த தெரியல, எங்ககிட்ட விடுங்க நான் கெத்து காட்டுறேன்னுவாங்க. ஆட்சியை தூக்கி கையில் கொடுத்துட்டேன்னா அவன் கொடுக்க மாட்டேங்கிறான், எல்லா அதிகாரமும் அவன்கிட்ட தான் இருக்குது, என்ன பண்ண சொல்கிறேன்னு புலம்பு. ஸோ ஒன்றா அலம்பல் இல்லைன்னா புலம்பல், இவ்வளோதான் திமுக.